கிட்டத்தட்ட ஒரு 6000 to 7000 மிசைல்ஸ். 6000 சாதாரண மிசைல். உங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 1200, 4000 அப்படின்னு பல விதமான ரேஞ்சஸ்ல வந்து ஏகப்பட்ட மிசைல். ஆர்மோஸ் வந்து எப்படின்னா, ஈரானுக்கு இத்தனை வருஷம் இதுல வந்து வாராது வந்த மாமணி. அந்த இடத்துல இருந்து மட்டும் தான் கிட்டத்தட்ட 20லிருந்து 25% க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் எல்லாமே உலகத்தின் பொருளாதாரம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அதை வந்து இது வரைக்கும் பார்த்தாங்க, கடைசி அடிச்ச உடனே தான் சரி இதை மூடிடணும்னு மூடினாங்க. மூடினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் வலிக்குது. அதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டு தர்றாங்கப்பா. இப்போ வந்து நமக்கு பார்த்துட்டு இருப்போம், ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம செய்தியை கேட்டுட்டு இருப்போம். அங்க ஏதாவது பிரச்சனை நமக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அஜுஜோ அஜுஜோன்னு பதறுவோம். நமக்கு ஏன் இங்கே வலிக்குது அப்படின்னா, நமக்கு க்ரூட் ஆயில் நம்ம கிட்ட உற்பத்தி ஆகுது, நம்ம நாட்டில் தேவைக்கு உற்பத்தி ஆகுறதுல ஒரு அதிகபட்சம் 12%. 88% வந்து ரஷ்யால இருந்தும் வெனிசுலால இருந்தும் இப்பதான் கொஞ்சம் வாங்க. வெனிசுலா இப்போ ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணதுனால இந்தியா இருக்கு இல்லையா, உலகத்துல நம்பர் 1 மக்கள் தொகை. எல்லாருக்கும் நமக்கு நம்பர் 1 உணவு வேணும். அந்த உணவுக்கு யூரியா வேணும். இயற்கை உரத்தை போட்டெல்லாம் பெருசாக பண்ண முடியாது. அப்போ யூரியா வேணும். அந்த யூரியா குறைஞ்சதுன்னா இப்போ 2026 ஜூலையில் இருக்கமா, 2027 வந்து நமக்கு பஞ்சம் வரும். ஹர்மோஸ் க்ளோஸ் ஆகுறது இந்தியாவுக்கு உணவுப் பொருள், பெட்ரோல், டீசல், அப்புறம் கேஸ், இந்த பிரச்சனை அத்தனையும் இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், போன இன்டர்வியூல கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஐதுல்லா அணி காமியோட இறுதிச்சடங்கு முடிஞ்ச பிறகு தான் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட இறுதிச்சடங்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருச்சோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இதுக்கிடையில் ஆர்மோஸ் வந்து மூடியிருக்காங்க சார். இப்போ ஆர்மோஸ் மூடுறதுனால இல்லை முதல் பாதிப்பு இந்தியா மக்களோட வாழ்க்கைக்கா இல்லை இந்தியாவோட பொருளாதாரத்துக்கா சார்? இப்போ நீங்கள் சொன்னது வந்து 9ஆம் தேதி வந்து அவரோட நல்லடக்கம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டைமில் வந்து அமெரிக்கா, இஸ்ரேலும் வந்து டேர் டு அட்டாக்னு சொல்லுவாங்கல்ல, இதை வந்து அடித்தோம்னா பல நாட்டோட டெலிகேட்ஸ் இருக்காங்க, அதில் பிரச்சனை வந்துருங்க, அடிக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அந்த இடத்த விட்டு போட்டு பந்தர் அப்பாஸும் சிரிஷும், ஷிரிக் நகரம், அதுக்கப்புறம் கேஷம் ஐலாண்டு, ஜஸ்க்கு, அப்புறம் ஒரு 5-6 இடம் அந்த ரீஜனில் அது எல்லாத்தையும் வந்து அடித்தாங்க. காரணம் அங்கே வந்து மக்கள் அடித்தா இதுக்கு மௌனிங்க்கு அஞ்சலி செலுத்த வந்த ஆட்கள் இல்லை. இது வந்து முக்கியமான தொழில் இடம், அதனால் அதை வந்து அடித்தான்னு வச்சுக்கோமே. அப்போ சொன்னது என்னென்னா, 9ஆம் தேதிக்கு அப்புறம் ஏன் பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா, பெரிய ஜோசியம் இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து தொடர்ந்து பல மாதங்களாக இதை வந்து பேசிகிட்டே இருக்கோம், நிறைய பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணித்தான் சரி இவங்க கையில் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது. இப்போ நான் வந்து என்ன எடுத்தேன்னா, ஈரானில் எவ்வளோ ஆயுதங்கள் தான் இருக்குன்னு சொல்லி பல ரூட்டில் தேடி பார்த்தா அவங்ககிட்ட வந்து ஓரளவு ஆயுதம் வச்சுருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக 2 முக்கியமான ஆயுதம், இல்லை 3 வச்சுக்குவோம். ஒன்று வந்து ட்ரோனு. அது வந்து ஒரு பக்கம் பார்த்தா 25,000 to 30,000 ட்ரோன் இருக்குன்றாங்க. ஓகே, ஒரு ட்ரோன் வந்து $26, $30,000. அப்போ 30,000 into 30,000 அது எவ்வளோ? அதுக்கு வந்து வெறுமனே ட்ரோனோட காஸ்ட் மட்டும் இல்லை, அது ஒரு ட்ரோனும் வந்து ஒரு 40-50 கிலோ வெடிபொருளை கொண்டு போகணும். அந்த வெடிபொருள் காஸ்ட்டு நம்ம சாதாரணமாக பேசிடுறோம். இங்கே வந்து மிசைல் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மிசைலும் வந்து 2 பில்லியன் பெரிய மிசைல், சின்னது பார்த்தீங்கன்னா 20 மில்லியன், 10 மில்லியன், 2 மில்லியன் அப்படின்னு போகுது. இப்போ ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்னு எடுத்தாச்சுன்னா 1.5 மில்லியன், 2 மில்லியன் அப்படின்னா ஒரு $10,00,000, $15,00,000, $20,00,000 அப்படின்னு. இதே இது ரொம்ப பெருசு எடுத்தாச்சு அப்படின்னா ஒரு 20,000, 20,00,000, $20,000, 10,000, ஒரு என்னது ரொம்ப ரொம்ப ஒரு 2 மில்லியன் அப்படின்னாலே ரொம்ப என்ன சொல்கிறது, 10,000, $1,500, 2,000 கோடி டாலர், 2,000 கோடி ரூபாய்க்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லுற அந்த டாலரும் எப்போவுமே வந்து நமக்கு ருப்பியில் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஆனால் என்னென்னா, 1 மில்லியன், 1 பில்லியன் அப்படின்னா 10,000 கோடி, 1 மில்லியன்னா அதில் 1000 அப்படி வச்சுக்கோங்க, 1000 கோடி.
அந்த மாதிரி 10,000 கோடி 1000 100 கோடி சரி 100 கோடி அப்படிங்கிறது வந்து இதில் மில்லியனில் வரும். அப்போ ஒரு 100 கோடி 150 கோடி 200 கோடின்னு ஒன்றுக்கும் செலவு பண்ணாங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறது? அப்போ இதில் வந்து 20,000 30,000 ட்ரோன் இருக்குது. அதில் ஒன்றுக்கும் 40 கிலோ 50 கிலோ வெடிபொருள் வேணும் அப்படின்னா ஒரு 30,000 × 40 அப்புறம் என்ன ஆகும்? அது ஒரு பெரிய அளவுக்கு வெடிபொருள். நம்ம ஏன் இவ்வளோ கணக்கு சொல்கிறோம்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்ம சாதாரண பேசிட்டு இப்போ கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். ஆனா, அதுக்கு எவ்வளோ கெமிக்கல் தேவைப்படும், எவ்வளோ வேலையாட்கள் தேவைப்படும். அத வந்து கரெக்ட்டா அங்க போடும்போது தான் வெடிக்கணும். நம்ம என்ன சாதாரண சிவகாசி பட்டாசா வெடிக்கிறதுக்கு? ஸோ, இப்ப வந்து இது எவ்வளவுக்கு அத செய்யும்போதே வந்து அங்கேயே வெடிச்சிராம, ஒரு சில இடத்துல உள்ளுக்குள்ள எல்லாம் செஞ்சு பத்திரமா வச்சிருக்காங்க. அங்க ஒரு சின்ன தீப்பொறி பத்தாது? ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும்னா, அந்த எவ்வளோ பாதுகாப்பு வைக்கணும். இதெல்லாம் சேர்ந்து அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 டு 7000 மிசைல்ஸ். 6000ன்னா சாதாரண மிசைல் இல்ல. உங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 1200, 4000 அப்படின்னு பலவிதமான ரேஞ்சஸ்ல வந்து ஏகப்பட்ட மிசைல். அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டர் ஜெட். ஃபைட்டர் ஜெட்லேருந்து J-10 இங்கே இருக்க மாரி தெரியல. ஆனா இவங்க ஓன் ஃபைட்டர் ஜெட் வேற வச்சிருக்காங்க. அப்புறம் ரஷ்யால வேற வாங்கியிருக்காங்க. சைனால வேற வாங்கியிருக்காங்க. J-35 வந்து இப்ப சைனால இருந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா F-35 அமெரிக்கா இருக்கு அப்படின்னா, சைனாவோடது J-35. ஓகே சார். இப்ப நீங்க சொல்ற பார்த்தா அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஈரான் இத வச்சு தான் வந்து மீண்டும் போர் வெடிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னதா ஆமா, புரிஞ்சுக்க முடியுது. ஆமா. ஆனா இதுக்குள்ள இப்போ ஹார்மோஸ மூடியிருக்காங்க சார். இதெல்லாம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? சரி. இந்தியா பாதிப்பு அடுத்தது வருவோம். ஹார்மோஸ் வந்து எப்படின்னா, ஈரானுக்கு இத்தனை வருஷம் இதுல வந்து வாராது வந்த மாமணி. அந்த இடத்துலேருந்து மட்டும் தான் அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20லேருந்து 25% குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு அதுக்கப்புறம் எல்லாமே உலகத்தின் பொருளாதாரம். 25% பொருளாதாரம் அங்க அந்த ரூட்ல மட்டும் போகுது அப்படின்னா, அதோட வேல்யூ யோசிச்சு பாருங்க. உலகத்தின் பொருளாதாரம். நீங்க அமெரிக்கா எடுத்துக்க, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா எடுத்துக்க, அந்த பக்கம் இந்தோனேஷியா, மலேசியா, ஃபார் ஈஸ்ட் எடுத்துக்கங்க, இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எடுத்துக்கங்க, இந்தியா, சைனா அப்படி எல்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டா இந்த சின்ன ஒரு 33 கிலோமீட்டர்ல ஒரு 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் இடையில உள்ள அந்த பகுதியில மட்டும் வந்து உலகத்தின் பொருளாதாரத்தில பொருளாதாரம் 25%. அப்போ உலகத்தின் பொருளாதாரம் எவ்வளோ யோசிச்சு எவ்வளோ ட்ரில்லியன் அங்க. அங்க இருக்கு. அது மாரி அங்க ரூட்ல வந்து இப்ப கேபிள் வரப்போகுது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு 1000,00,000 கோடிக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது கேபிள். ஓகே. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அத வந்து இதுவரைக்கும் பார்த்தாங்க. கடைசி அடிச்ச உடனே தான் சரி இத மூடிறோம்னு மூடுனாங்க. மூடுனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் வலிக்குது. அதுக்கு முன்னாடி அந்த 2 பேரும் சண்டை போட்டு தர்றாங்கப்பா. இப்ப வந்து நமக்கு பார்த்துட்டு இருப்போம். ரஷ்யாவும், யுக்ரைனும் சண்டை போடுறாங்க. அப்படின்னு நம்ம செய்தியா கேட்டுட்டு இருப்போம். அங்க ஏதாவது பிரச்சனை நமக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கங்க. அப்பதான் அய்யய்யோ! அய்யய்யோன்னு பதறுவோம். நமக்கு ஏன் இங்க வலிக்குது அப்படின்னா, நம்ம மக்கள் இந்திய மக்கள் கிட்டத்தட்ட 1,00,00,000 பேர் வந்து மொத்த மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. அப்புறம் சண்டை வர்றதே வந்து அடிக்கிறதே அ ம ஜிசிசி கண்ட்ரி அரபு கண்ட்ரி அடிக்கணும். அரபு கண்ட்ரில பார்த்து எக்கச்சக்கமான ஆளுக்கு நம்ம ஆளுக்கு நெறைய. அந்த 1,00,00,000 பேர்ல மேஜர் வந்து ஜிசிசி கண்ட்ரில இருக்காங்க. அப்ப நமக்கு வலிக்கும். பிளஸ் வந்து நமக்கு தேவைப்படுற யூரியால இருந்து, குரூட் ஆயில்ல இருந்து, நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா? எல்என்ஜி அதுலேருந்து எல்லாமே அந்த ரூட்ல நெறைய வருது. ஹார்மோஸ் வழியா தான். ஹார்மோஸ் வழியே. ஒரு பக்கம் ஹார்மோஸ், அந்த பக்கம் வந்து செங்கடல் வழியே கொஞ்சம் கம்மி தான். இங்க தான் செங்கடலோட மொத்த இது பார்த்தீங்கன்னா, ஒரு 10% அ உலக பொருளாதாரத்தின் 10% அங்க. இங்க வந்து 25%. ஏன்னா இங்க இருந்து இந்தியாலருந்து நெறைய அ துபாய்க்கு இதெல்லாம் போகணும்ல, சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உணவு பொருள், மருந்து பொருள்லேருந்து, எலக்ட்ரானிக் ஐட்டத்துலருந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள். கிளாத்து ஓகே எல்லாமே அங்க போகணும்ல. அத்தனைக்கும் ஹர்மோஸ் தான். ஒரு நாளைக்கு 120லேருந்து 140 கப்பல் வந்து போக்குவரத்துல இருந்தது. இன்னைக்கு வந்து 10 கப்பல், 20 கப்பலுக்குள்ள இல்ல இப்போ. அப்படி இருக்கு. அப்போ எவ்வளோ பொருளாதாரம் முடங்கியிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு இங்க எல்லாம் இப்போ திரும்ப பிரச்சனை வந்துருச்சு. 9ஆம் தேதி ஆ சையத் அலி கமேனி, அயத்துல்லா சையத் அலி கமேனி அவர் வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அ இத வந்து மாறி மாறி அந்த டைம்லயே அ ம வம்படியா நாங்க வந்து இத விடுவோம். கப்பல வந்து அங்க ஓட்டுவோம் அப்படின்னா, கப்பல விடாதீங்க. ஏன்னா எல்லாரும் அங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லடக்கத்துல. இப்ப கப்பல விட்டா விட்டுருவாய்ங்க பரவாயில்லன்னு நெனச்சு அடிச்சுட்டாங்க. அடிச்சா திரும்ப இந்த இடத்த பூரா அந்த ஏற்கனவே சொன்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். ஒரு ஒரு சிரிக் நகரம். அப்புறம் பந்தர் அப்பாஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான போர்ட் அதுக்கு. அ ஈரானுக்கு. அதுல நமக்கும் ரொம்ப பங்கு இருக்கு. என்னன்னா, சபஹர்ன்னு ஒரு போர்ட். அதுல வந்து பெரிய அளவுக்கு ஒரு 10, 15 மாடி, 12 மாடியா வந்து இப்ப பில்டிங் கட்டி வச்சு எல்லாம் ரெடி ஆகி அடுத்த கட்ட ஆப்பரேஷன் போறோம். அதெல்லாம் போட்டு தாக்கிட்டாங்க அமெரிக்கா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கெஷம் ஐலாண்டுன்னு. கெஷம் ஐலாண்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட். எப்ப தெரியுமா? கடந்த 500 வருஷமா. இப்ப இல்ல. அந்த ரீஜியன்ல
அந்த கேஷம் ஐலாண்ட் வந்து 500 வருஷமா முக்கியமான இடம் அது. ஓகே. ஸோ அதனால அந்த இத வந்து அடிச்சுட்டாங்கல்ல. இப்போ திரும்ப என்ன பண்ணாங்க, எங்கேருந்து வருது? எல்லாம் வந்து ஜிசிசி கண்ட்ரி அ இடங்கள்லேருந்து வருது. அப்ப அந்த இடத்த பூரா அடி. அங்க என்னென்ன இருக்கலாம்? ஒண்ணு அந்த ரன்வே. இன்னொன்னு ரன்வே வந்து அடிச்சாச்சுன்னா, அங்கேருந்து ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அது வந்து போய் ஓடி ஏறணும்ல, ஓட முடியாது. ரன்வே அவுட்டு. உடனே சரி பண்றதுக்கு வந்து சில வாரங்கள் ஆகும்ல, மாதங்கள் ஆகும். அதுக்குள்ள வேற திரும்ப திரும்ப அடிச்சான்னா, அப்ப எங்கேருந்து அது பறக்கும்? அப்ப இருக்கக்கூடிய அங்கே அங்க சப்போஸ் அ நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, F-35, F-15, 16, 22, 18 அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து கிளம்பணுமே. ஒரு 10, 10, 20, 20 வச்சுக்கங்களேன். அது கிளம்பணும். அது போக அது கிளம்பும்போது மிசைல் வச்சு இது வச்சிருப்பாங்கல்ல, அ ஆயுதங்களோட வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆயுதங்களும் அங்க வச்சிருப்பாய்ங்க. ஓகே சார். இப்போ இதுக்கிடையில வந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒண்ணு வந்திருக்கு. என்னங்கன்னா, எல்பிஜி இந்தியா வந்து பெரும்பாலும் வந்து மற்ற நாடுகளும் இறக்குமதி பண்றாங்க. இப்போதைக்கு எல்பிஜி வந்து ரொம்ப குறைவா தான் இந்தியா கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எல்பிஜி தேவை எப்படி சார் பூர்த்தி செய்ய போகுது இந்தியா? இப்ப இந்த இடத்துல அங்கெல்லாம் சொல்லிட்டோமா? ம். இப்போ இந்தியா வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நமக்கு க்ரூட் ஆயில் நம்மகிட்ட உற்பத்தி ஆகுது நம்ம நாட்ல. தேவைக்கு உற்பத்தி ஆகுறதுல ஒரு அதிகபட்சம் 12%. 88% வந்து ரஷ்யால இருந்தும், அ வெனிசுலால இருந்தும் இப்ப தான் கொஞ்சம் வாங்குறோம். வெனிசுலா வந்து ரொம்ப ஹார்ட் இது. அத ரிஃபைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதே மாரி இங்க சவுதியில இருந்தும் இங்க இந்த வரிசை இங்க வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. திரும்ப திரும்ப நெறைய சொல்றேன். எல்லா மக்களுக்கும் தெரியும். இதில வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்து எல்பிஜி சொல்றீங்கல்ல, அது வந்து எல்என்ஜியா வந்து கேஸ் கிடைக்கும். அதாவது எல்பிஜிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அ அதுக்கப்புறம் வந்து எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். சிஎன்ஜின்னு ஒண்ணு பார்த்துருப்பீங்க. அது வந்து அ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். எல்லாம் வந்து கேஸ் தான். அதில எந்த அளவுக்கு நம்ம பியூரிஃபை பண்ணி, இது வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கும், கார் ஓட்டுறதுக்கும் சிஎன்ஜி இருக்கு இல்லையா? அது வந்து பெட்ரோலுக்கு பதிலா சிஎன்ஜி. அப்படின்னா, சிஎன்ஜி குடுக்க போறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸோட வீடுகளுக்கு, அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு இந்த மாரி கமர்ஷியல் ஐட்டங்களுக்கும் அ எரிபொருளா பண்ண போறோம். ஓகே. அ அடுப்பு எரிக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு வந்து எல்பிஜி. நமக்கு நமக்கு கிடைச்ச தகவல் படி எப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆ 4,00,00,000 டன் நமக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுது. எல்பிஜி, எல்பிஜி இல்ல எல்என்ஜி. 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 அந்த எல்என்ஜில தான் சிஎன்ஜி வரும், எல்பிஜி வரும். எல்என்ஜி இது பேஸு. அது சோர்ஸு. அதுல வந்து சிஎன்ஜி வரும், எல்பிஜி வரும். ஓகே. 4,00,00,000 டன்னு தேவைப்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 50% வந்து இந்தியாவிலே கிடைக்குது. ஓகே. மிச்சம் கிடைக்குது எங்கேருந்து வாங்குறோம்னா, ஓமான்ல வாங்குறோம், ரஷ்யால வாங்குறோம், ஆனா அந்த கத்தார்ல 50% பத்தாதுல்ல சார், நம்ம மக்கள் தொகைக்கு. ஆ. இப்ப இந்த 50% எங்க இருக்குன்னா, இந்த கிருஷ்ணா கோதாவரி ரிவர் இருக்கு இல்லையா? அங்க இது நேச்சுரல் கேஸ் கிடைக்குது. அப்புறம் வந்து அ அஸ்ஸாம் போன்ற இடங்களையும் அ கிடைக்குமா சார்? அஸ்ஸாம், திரிபுரா அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, அந்த ரீஜன்ல வந்து நெறைய கிடைக்குது. ஸோ 2 சேர்த்து கிட்டத்தட்ட 50% கிடைக்குது. 20% 30% அப்படின்ற மாரி கொஞ்சம் கிட்டத்தட்ட இத விட கோதாவரி இத விட அ ரொம்ப அதிகமா அங்க கிடைக்குது. ஓகே சார். இந்த எல்பிஜி தட்டுப்பாடால வந்து எல்பிஜி நீங்களே சொன்னீங்க. வீட்ல நம்ம யூஸ் பண்றோம், ஹோட்டல் யூஸ் பண்றோம்ன்னு. அந்த ஹோட்டலா இருக்கும், ஹோட்டல் தொழிலா இருக்கட்டும், எந்த தொழிலா இருந்தாலும் இல்ல இதனால வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சார். அதுக்கு நம்ம இந்திய நாடு என்ன பண்ண போறாங்க? சரி என்னன்னா, அங்க இப்போ 50% நம்ம இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் வந்து 50% வெளியிருந்து இம்போர்ட் பண்றோம். இப்போ ஹார்மோஸ் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இம்போர்ட் பண்ண முடியாது. ரஷ்யாலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். முன்னாடி சப்போர்ட் பண்ணாங்க இடையில. இப்போ ரஷ்யால நெறைய அடி வாங்கியிருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் பயங்கர அடி வாங்கியிருக்கு. எங்க யுக்ரைன் வந்து பயங்கர சேதம் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்கேயே உள்நாட்டிலேயே வந்து பெட்ரோல் இதெல்லாம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அங்க. அப்ப அங்கேருந்து நமக்கு இம்போர்ட் பண்றதுக்கான வழி வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கான டேட்டா இருக்குல்ல, இன்னும் கையில கிடைக்கல. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல. இப்ப இவ்வளோ தூரம் வந்ததுல நமக்கு இந்தியாவுக்கு வந்து எல்பிஜி, சிஎன்ஜி இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட், லிக்விஃபைடுன்னா என்ன அர்த்தம்? கேஸா இருக்கும். கேஸ வந்து ரொம்ப அப்படி அமுக்கும்போது லிக்விடா மாறும். அது வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ன்னு ஒண்ணு இப்ப பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். நம்ம சப்போஸ் பின்னூட்டத்துல பார்க்குறவங்க வந்து ஒரு ஜூல் தாம்சன் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாலே, அது ஆக்சுவலா வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணும்போது லிக்விடா மாறும். அது நமக்கு வந்து அ நைட்ரஜன் கேஸா இருக்கட்டும். ஓகே. இந்த மாரி நைட்ரஜன் கேஸ்லாம் வந்து இத பிரிசர்வ் பண்றதுக்கு, உயிர வந்து பிரிசர்வ் பண்ணிட்டு திரும்ப வந்து அ மாட்டுக்கு, மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ நைட்ரஜன் கேஸ். அப்போ ரொம்ப கம்ப்ரஸ் பண்றது. அப்ப லிக்விஃபைட் ஆக்கணும்னாலும் கம்ப்ரஸ் பண்ணணும்.
அப்போ நமக்கு வீடுகளில் இது வச்சுருப்போம் இல்லையா, சிலிண்ட்ரு சிலிண்டர் வந்து அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும். அதை வந்து திறந்து விட்டா அது வந்து அந்த லிக்விடாக இருக்கிறது கேஸாக வந்து லேசாக காற்று பட்டால் ஆக்சிஜன் இது ஆக்சிடைசேஷன் அது பட்டாலே வந்து கேஸாக தான் வெளியே வரும். அப்போ அது எரியறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். வெளியில காத்துல 23% 25% ஆக்சிஜன் இருக்கா, அது வந்து எரியுது. அப்புறம் சிஎன்ஜி. சிஎன்ஜி வந்து அதுல வந்து பொறி ப ப பறக்கும்போது ஏன்னா அதுக்கோட அந்த கார்பன் அந்த இது ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல, அதோட ரேஷியோ முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு வந்து ஆட்டோ இதுக்கெல்லாம் அங்க தேவைப்படுது. அதில கம்ப்ரஸ்டுன்னு என்னைக்கு சொல்றோமோ, அத வந்து நீண்ட நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. வெடிச்சிரும். ஓகே. ஏன்னா, இப்போ சிலிண்டரா வைக்கிறோம் வேற விஷயம். நீங்க அ எத்தன கோடி சிலிண்டர் வந்து எவ்ரி டே இந்தியால யூஸ் பண்றாங்க. அத்தனையும் வந்து சிலிண்டர் இல்லாம மொத்தமா ஒரு இடத்துல வந்து வைக்கணும்னா, ஒரு சின்ன கசிவு போதும் வெடிச்சிரும். அப்போ வந்து ஒரு சேஃப்டிக்கு சேர்த்து வைக்கவும் முடியாது. அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. வைக்கவே முடியாது. ஆனா சார் இது இதுல பெட்ரோல், டீசல் பிரச்சனை அத சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் இருக்குல்ல, ம். க்ரூட் ஆயில சேர்த்து வைக்கலாம். ஓகே. கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம். ஆனா என்னன்னா, அதுக்கும் அண்டர் கிரவுண்ட்ல இதுல வந்து ரொம்ப சேஃப்டியா ஒரு சின்ன பொறியோட வந்துரக்கூடாது. அதுக்கப்புறம் அங்க போற கரண்ட்ல வந்து லீக் ஆயிறக்கூடாது. கரண்ட் உள்ள வச்சு நம்ம சேஃப்டியா இருக்கும். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்துரக்கூடாது. ஓகே. வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துரும். அப்ப அத வந்து கம்ப்ரஸ் பண்றதில்ல. நார்மலா கொல கொலன்னு இருக்குமா, அது வந்து வச்சிர முடியும். அத வந்து நம்ம இந்தியால நம்ம கேள்விப்படுற வரைக்கும், ஒரு 30 நாளைக்கு தேவைப்படுற க்ரூட் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண நம்மட்ட வசதி இல்ல. தேவைப்பட்டா நெறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனா என்னன்னா, வர வர நமக்கு 2007, 8ல வந்து மன்மோகன் சிங் காலத்துல வந்து ஸ்டோரேஜ் கொண்டு வந்தது. அப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணதுலேருந்து எடுத்து ரிஃபைன் பண்ணி வைப்போம்ல. ஒரு பக்கம் கப்பல்லேருந்து இங்கேருந்து நமக்கு குரூட் ஆயில் வரும். இங்கே குரூட் ஆயில்லேருந்து வெளிய எடுத்துக்கிட்டு இருப்போம். ரிஃபைன் பண்ணிட்டு பெட்ரோல், டீசல் மத்த பை ப்ராடக்ட் எல்லாத்தையும் இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 50 டூ 60 நாள் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கு. சரி. ஓகே. இப்போ ரஷ்யாலேருந்தும் பிரச்சனை, இங்கேருந்தும் பிரச்சனை. எங்க ஹர்மோஸ் வழியே பிரச்சனை. நம்ம பேசுறது ஹர்மோஸ பேசணும்னா, இப்போ ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணதுனால, இந்தியா இருக்கு இல்லையா? உலகத்தில நம்பர் 1 மக்கள் தொகை. ஓகே. எல்லாருக்கும் நமக்கு நம்பர் 1 உணவு வேணும். அந்த உணவுக்கு யூரியா வேணும். யூரியா வந்து 50% யூரியா இல்ல 50% இல்ல. நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரல் கேஸ் கிட்டத்தட்ட 50%ன்னு வச்சுக்கங்களேன். அது என்னன்னா, ஒரு 2 கோடி டன் வந்து யூரியா நம்ம வந்து இங்க ஓன் புரொடக்ஷன் பண்ணிருவோம். அந்த புரொடக்ஷன் பண்ணும்போது, இது அந்த நேச்சுரல் கேஸ்ல இருந்து. நமக்கு நேச்சுரல் கேஸ் அதிகமா வரணும்னா யூரியா குறைஞ்சிரும். யூரியா அதிகமா பண்ணா நேச்சுரல் கேஸ் மத்த எல்பிஜி, சிஎன்ஜி எல்லாம் குறைஞ்சிரும். அப்ப எத நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப யூரியா இல்ல அப்படின்னா, இந்த வருஷம் வந்து விவசாயம் வந்து பிரச்சனையாகும். இயற்கை உரத்த போட்டெல்லாம் பெருசா பண்ண முடியாது. அப்ப யூரியா வேணும். ஓகே. அந்த யூரியா குறைஞ்சதுன்னா, இப்ப 2026 ஜூலைல இருக்கோமா, 2027ல வந்து நமக்கு பஞ்சம் வந்துரும். இப்போ இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை நீடிச்சு இருந்தா. ஆமா. கன்டின்யூ ஆச்சு. சரி, இன்னும் ஒரு சரி. 3, 4 மாசம் கன்டின்யூ ஆச்சுன்னா, அப்ப அடுத்த வருஷம் 2027ல வந்து பஞ்சம் வரும். 2028 வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷங்கலாம் அடிச்சு பிச்சுக்குவாய்ங்க. இன்னைக்கு உணவு பஞ்சம் இருக்குல்ல. ஏன்னா, அரபு நாடுகள், மத்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் எடுத்தீங்கன்னா, மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவு. சரி. லட்சங்கள் இருக்காங்க. நம்ம வந்து கோடியில அவ்வளோ கோடியில இருக்கோம். அதனால நமக்கு வந்து எப்படின்னா, மேன் பவர் ஒரு பக்கம் பிளஸ் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடு போட்டாகணுமே. இதுவரைக்கும் சாப்பாடு பிரச்சனை இல்ல. அப்போ நமக்கு அரிசி பஞ்சம், கோதுமை பஞ்சம், எல்லா பஞ்சமும் வந்துச்சுன்னா, அந்த பஞ்சம் வர்றதுக்கு மூல காரணம் என்ன? இந்த யூரியா. நம்ம இடத்துல வந்து 50% பண்ணிக்கலாம். இன்னும் 50% வரல அப்படின்னா, இங்க வந்து புரொடக்டிவிட்டி சரி, குறையும். சரி. அப்ப நமக்கு இத்தன கோடி டன் வந்து வருஷம் வருது அப்படின்னா, அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுன்னு வைங்க. அப்போ அடுத்து அரிசி பஞ்சம் வரும். கோதுமை பஞ்சம் எல்லா பஞ்சம் உணவு பஞ்சம் வந்துரும். அப்போ உணவு பஞ்சம் வந்து 2028ல இன்னும் பிரச்சனை வரும். இப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு இன்னும் 2 மாசம், 3 மாசத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த எஃபெக்ட் வந்து 27 வரும். அப்புறம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, 28ல பிரச்சனை வராது. சரி. நமக்கு உணவு பஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் நமக்கு பெட்ரோல், டீசல். அது இல்லன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்ல. ரொம்ப டிரான்ஸ்போர்ட் இஷ்டத்துக்கு போறது வரலாம் குறையுமே ஒழிய, சோத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. நமக்கு 27ல சோத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஹர்மோஸ் மூடிட்டு இருந்தா இருக்கு. ஓகே. இதே இது ஒருவேள அங்க ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஓகே அவங்க ரெக்கவர் ஆயிட்டான்னு வச்சுக்கங்களேன், நமக்கு இதுல ஹர்மோஸ்ல வந்து யூரியா வராட்டாலும் அங்கேருந்து யூரியா கிடைச்சிரும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எப்படி வருதுங்கிறது ஏன்னா நமக்கு ஓவராலா நம்ம இந்தியாவோட நிலைமை என்னன்னு பார்க்கும்போது, இந்தியா இம்போர்ட் பண்ணியே தீரணும். அது வருஷம் ரெகுலரா இம்போர்ட் பண்ணிட்டு, இங்க நம்ம சப்சிடிய குடுத்து விவசாயிகளுக்கு குடுக்கணும். அவங்க விளைய வச்சு நம்ம மக்களுக்கு குடுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த சைக்கிள். இந்த சைக்கிள்ல வந்து ஒரு இடத்துல ஒரு கண்ணி வந்து கட் ஆச்சு அப்படின்னா, 27ல வந்து நமக்கு பஞ்சம் வந்துரும். உணவு பிரச்சனை வந்துரும். அந்த உணவு பிரச்சனை வராம இருக்கணும்னா, இந்திய அரசு வந்து பெரிய அளவு முனைப்போட செயல்படணும். இப்ப நமக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னா, இந்திய அரசுக்கு தெரியும். சரி. ஆனா நாளைக்கு 2029ல
அடுத்து நமக்கு எலெக்ஷன் இருக்குது, நம்ம வந்து இந்த கோயில் பிரச்சனை, இந்த பிரச்சனை, மத பிரச்சனை கொண்டு வந்து தேப்போமா அப்படின்னு யோசிக்காம, இப்போ நமக்கு உணவு பிரச்சனை எப்படி தீர்க்குது, உணவு பிரச்சனை வராமல் இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சி கொண்டு வந்துடுவாங்க. சரி. உணவு பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும். முன்னாடி வந்து வெறும் வெங்காயம் விலை கூடுனதுனால ஜெயலலிதா ஆட்சி இழந்தாங்க ஒரு டைம். ஓகே. தக்காளி விலை கூடுச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி உணவுப் பொருள் விலை கூடுச்சு அப்படின்னா சரி. மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனையில் வந்து ஹர்மோஸ் க்ளோஸ் ஆகிறது இந்தியாவுக்கு உணவுப் பொருள், பெட்ரோல், டீசல், அப்புறம் கேஸு, இந்த பிரச்சனை அத்தனையும் இருக்குது. கேஸ் இல்லைன்னா நம்ம வந்து விறகு அடுப்பு பண்ணலாம், ஆனால் மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு வந்து கேஸ் கொடுக்கல, உணவு கொடுக்கல, பெட்ரோல் டீசல் கொடுக்கல அப்படின்னு மக்கள் வந்து ஆட்சியாளருக்கு எதிராக மாறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விலைவாசி இருக்குல்ல, ரொம்ப பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் நம்ம காய்கறியிலேருந்து முட்டையில் இதுலேருந்து வாங்கணும்னா ஒரு 8,000 10,000 மாதம் வருது வச்சுங்களேன். இந்த இந்த இது வந்து விலைவாசி இன்னும் ஜாஸ்தி சரி. ஷார்ட்டேஜ் வருதுன்னு வச்சுங்களேன். வந்துச்சுன்னா விலைவாசி பெருசாக கூடும். கூடும்போது மாதம் 20,000 நமக்கு வந்து இந்த உணவுப் பொருளுக்கு மட்டும் தேவைப்படுறது என்ன ஆகும், கடைசியில் என்னத்தை கிடைக்கிற கொஞ்சம் அரிசி கம்பு கம்பு வச்சுக்கிட்டு ஒரு கருவாடை மட்டும் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். அப்போது பெரிய இஷ்யூ வந்துடும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில், அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் படித்து வேலை இல்லாத பட்டதாரிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. சரி. இன்னும் 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரகலை வரும். அது அது வேற ஒரு மாதிரி இது. ஸோ இப்போ இங்கே ஹர்மோஸ்னால் வெறும் ஒரு இடம் மட்டும் இல்லை, அந்த இடத்த வச்சு என்னென்ன விளைவுகள்னு பார்த்தோம்னா நமக்கு உண்மையிலேயே சீரியஸான இவ்வளவு விளைவுகள் விளைவுகள் இருக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குற மக்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறது தானே. இப்போ நம்ம சரி. படிக்கிறோம், நீங்கள் படிக்கிறீங்க, கேட்குறீங்க, நம்ம கொஞ்சம் விளக்கம் சொல்கிறோம், முன்ன பின்ன இருந்தால் சரி இந்த விளக்கத்தை இப்படி இப்படி கேட்குறோம். இந்த விஷயத்தில் வந்து ஹர்மோஸுக்கு வெறும் 33 கிலோமீட்டர் விட்டு, அதில் 8 கிலோமீட்டரில் தான் நமக்கு கப்பல்லாம் வருது போகுது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்த உடனே இதனால நம்மளோட விளைவுகள் என்ன, உலக நாடுகளுக்கு விளைவு இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட அதிகமான பிரச்சனை வந்து நமக்கும் சைனாவுக்கும். சைனா வந்து ப்ரொடக்ஷன், உற்பத்தி பொருளாதாரம், உற்பத்திக்கு வந்து நிறைய தேவைப்படும், அவங்களுக்கும் பிரச்சனை. நன்றி சார். ஹார்மோஸ் மூடுனதுனால இந்தியாவுக்கு வரப்போகிற பெரிய ஆபத்துகள் என்னென்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.